Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா TikTok அப்படிங்கற சோஷியல் மீடியா அப்ளிகேஷனை பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த TikTok அப்படினு சொல்ற அப்ளிகேஷன் இப்ப இலங்கையில ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு அப்ளிகேஷனா இருந்துகிட்டு இருக்கு அப்படினு சொல்லலாம். அதுக்கான காரணம் அப்படினு பார்த்தா எல்லா சர்வீஸ் ப்ரொவைடருமே இப்ப TikTok அப்படிங்கறத நமக்கு பேக்கேजेसல இன்க்ளூட் பண்ணி இப்ப பேக்கேजेस வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த அளவு தூரம் TikTok எப்படி ஃபேமஸ் ஆனிச்சு? சோ TikTok மூலமாக உங்களுக்கு ஆன்லைன் earning வந்து உருவாக்கி கொள்ளலாமா? எப்படி ஒரு ஆன்லைன் earning TikTok மூலமாக உருவாக்கி கொள்றது அப்படிங்கற விஷயத்தை பத்தியும் இந்த வீடியோல வந்து பேச போறோம். சோ நீங்க ஒரு ஆன்லைன்ல உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணனும் அப்படிங்கற ஒரு ஆசை இருந்தா TikTok வந்து அதுக்கு எந்த அளவு தூரம் உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பா இருக்கும் அப்படிங்கற விஷயங்களையும் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ்ல நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். Facebook, Instagramல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. சோஷியல் மீடியா அப்ளிகேஷன் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு ஞாபகம் வர சில அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா Facebook வரும், அதுக்கு பிறகு யூடியூப், ட்விட்டர் இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஞாபகம் வந்த ஒரு காலகட்டத்தை விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு வந்து TikTok அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் முன்னணியான ஒரு அப்ளிகேஷனாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 2016ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன இந்த TikTok அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ரீசன் குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில் மிகப்பெரிய ஒரு ரீச்சை வந்து பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். உலகத்தில் பல கோடி பேர் யூஸ் பண்ற ஒரு சோஷியல் மீடியா அப்ளிகேஷனாக கூட இப்போ வந்து TikTok வந்து இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி TikTok ரொம்பவே ஃபேமஸ் ஆகிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா யூடியூப் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ யூடியூப்ல எல்லாருமே வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு காலகட்டத்தில் அது மாதிரியே நம்மளுக்கு வீடியோஸ் பார்க்கக்கூடிய இன்னொரு பிளாட்ஃபார்மா தான் TikTok இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த TikTokல நம்மளுக்கு கொடுத்திருந்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து யூடியூப்ல ரெக்டாங்கிள் வீடியோஸ் வந்து பார்த்திருப்போம். பட் TikTokல பார்த்தீங்கன்னா எல்லாமே போர்ட்ரேட் வீடியோஸா நம்மளுக்கு பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆரம்ப காலகட்டங்களில் மக்களுக்கு இது கொஞ்சம் ஒரு கஷ்டமான விஷயமா இருந்தாலும் அதுக்கு பிறகு இந்த மாதிரி TikTokல வர போர்ட்ரேட் வீடியோஸ் தான் நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ ஒரு நிமிஷத்துக்குள்ள நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்களை வந்து ரொம்பவே ஃபாஸ்டா சொல்லி முடிக்கிற மாதிரி தான் TikTok வந்து இருந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். சோ இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு அப்டேட் பண்ணி ஒரு 10 நிமிடங்கள் வரையும் வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல TikTok ரொம்பவே ஃபேமஸ் ஆகிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் டைம் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ இந்த மாதிரி TikTok செஞ்ச முக்கியமான சில விஷயங்கள் காரணமாக TikTok ரொம்பவே ஃபாஸ்டா வந்து நிறைய யூசர்ஸ் வந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட காலகட்டங்களில் பாத்தீங்கன்னா 2016க்கு அப்புறம் இருந்த வருஷங்கள்ல ரொம்பவே இன்ஸ்டால் ஆன அப்ளிகேஷனா கூட TikTok வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய சாதனைகளை TikTok படைச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். TikTok யூசர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய அதிகமான யூசர்ஸ் வந்து இருப்பாங்க. ஒரு வீடியோ அப்லோட் பண்ண செகண்ட்லயே பாத்தீங்கன்னா நிறைய வியூஸ் வரதுக்கான சான்ஸ் TikTokல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ யூடியூபையும் TikToக்கையும் கம்பேர் பண்றவங்களுக்கு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும். யூடியூப்ல ரீச் அப்படிங்கிறது கொஞ்சம் டைம் போகும், அது உண்மையான விஷயம் தான். சோ ரொம்ப ஃபாஸ்டா உங்களுக்கு வந்து ஒரு ரீச்சை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்டான அப்ளிகேஷன் அப்படின்னு சொன்னா TikTok அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் அதுக்கு போட்டியா தான் யூடியூப்லயும் பாத்தீங்கன்னா அதுக்கு பிறகு ஷார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அது கூட இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்னு ஒரு விஷயத்தையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் TikTok கொண்டு வந்திருந்த இந்த விஷயம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிச்சதன் காரணமாக எல்லாருமே இந்த மாதிரி ஷார்ட் வீடியோஸ் பார்க்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டினதன் காரணமாக தான் யூடியூப் கூட இந்த மாதிரி ஒரு அப்டேட்டை கொண்டு வரதுக்கு முக்கிய ரீசனா இருந்தது TikTok அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த TikTok அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப இலங்கையில ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு அப்ளிகேஷனா மாறி இருக்கு. சோ இந்த TikTok மூலமாக நிறைய பிரபலங்கள் வந்து உருவாகி இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன? இப்ப TikTok யூசர்ஸ் எண்ணிக்கை இலங்கையில ஏன் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 4 சர்வீஸ் ப்ரொவைடருமே இந்த மாதிரி TikTok பேக்கேजेस வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எல்லா சோஷியல் மீடியா அதுக்கு பிறகு அன்லிமிட்டட் கால்ஸ் பேக்கேजेसலயும் இப்போ வந்து TikTok அப்படிங்கிற அப்ளிகேஷன் வந்து இன்க்ளூட் ஆகி தான் நமக்கு வந்து ரிலீஸ் ஆகுது. சோ இதனால யூசர்ஸ் எண்ணிக்கை நாளுக்கு நாள் TikTokக்கு வந்து அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பேக்கேஜ் ஆக்டிவேட் பண்ணி உங்களுக்கு வந்து TikTok யூஸ் பண்றதுக்கான சான்ஸ் வந்து இப்போ நிறைய சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. சோ டயலாகா இருந்தாலும் சரி, ஏர்டெல்லா இருந்தாலும் சரி, ஹச் மொபிட்டல் இந்த மாதிரி எல்லா சர்வீஸ் ப்ரொவைடருமே அவங்களுடைய பேக்கேजेसல TikTok இன்க்ளூட் பண்ணனால யூடியூப் எந்த அளவு தூரம் குயிக்கா ஃபாஸ்டா ரீச் எடுத்துச்சோ அதே மாதிரி இப்ப TikTok அப்படிங்கிறதும் ரொம்ப அதிகமான ரீச் எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ என்னுடைய TikTok அக்கவுண்ட் கூட கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா ஃபாலோ பண்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்கு. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு TikTok அக்கவுண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ரொம்பவே சிம்பிளா வந்து உங்களுக்கு TikTok அக்கவுண்ட் வந்து கிரியேட் பண்றதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஜிமெயில் ஐடியோ இல்லனா Facebook மூலமாகவோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு TikTokல அக்கவுண்ட் கிரியேட் பண்றதுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அது கூட உங்களுக்கு அக்கவுண்ட்டை கிரியேட் பண்ணோனே உங்களுக்கு அடுத்து வீடியோஸ் பார்க்கறதுக்கான
பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அது கூட உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்றதுக்கான சான்ஸும் வந்து கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சவுண்டை ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து தொடர்ந்து அப்லோட் பண்ணலாம். இந்த மாதிரி அப்லோட் பண்றதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு ரீச்சை வந்து பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா கட்டாயம் இந்த டிக்டாக் மூலமாக உங்களுக்கு ஏர்ன் பண்றதுக்கான சான்ஸும் வந்து கிடைக்கும். ஸோ நிறைய பேர் ஒரு ஏர்னிங் மெத்தடை தேடிக்கிட்டு இருக்கும்போது யூடியூப் மூலமாக ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. யூடியூப் இல்லாம உங்களுக்கு ஒரு குயிக்கான ரீச்சை வந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டிக்டாக் அதுக்கு ஒரு பெஸ்டான அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த அப்ளிகேஷன் மூலமாக நல்ல ரீச்சை பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸை வந்து கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் பண்றதன் மூலமாக ஏர்ன் பண்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ இலங்கையில் நிறைய பேர் டிக்டாக்ல வந்து ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். டிக்டாக் அப்படிங்கிறது இப்போ நிறைய பேருடைய ஃபுல் டைம் ஒர்க்காக கூட மாறி இருக்கு. ஏன்னா நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்கு. பல பேர் எப்படி யூடியூப்ல வந்து அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்றாங்களோ அதே வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிக்டாக்லையும் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு காலகட்டத்தில் ஃபேஸ்புக் எந்த அளவு தூரம் இந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு ஏர்னிங்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி இப்போ டிக்டாக்ல பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு அதிகமான ரீச்சை பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் இருக்கு. இந்த ரீச் மூலமாக உங்களுக்கு ப்ரொமோஷன் மேக் பண்ணி கூட இப்போ மணி ஏர்ன் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க அப்லோட் பண்ற கண்டென்ட் வந்து யூனிக்கா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஏர்னிங்ஸ் பெற்றுக்கொள்றதுக்கான சான்ஸ் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிக்டாக் அப்படிங்கிறது இலங்கையில இப்போ படிப்படியா ரொம்ப அதிவேகமா வளர்ந்துகிட்டு இருக்க ஒரு சோஷியல் மீடியா அப்ளிகேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த டைம் பீரியட்ல நீங்க ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி டிக்டாக்ல வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்து உருவாக்கி கொள்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ டிக்டாக் அப்படிங்கிறது நம்ம சரியா பயன்படுத்தணும் அப்படின்னா நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரொம்பவே ஃபேமஸா இருக்க டிக்டாக் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நிறைய நாடுகளில் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சில நாடுகளில் இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டிக்டாக் வந்து கொஞ்சம் முரண்பாடாக இருந்ததன் காரணமாக சில நாடுகளில் பார்த்தீங்கன்னா டிக்டாக் வந்து பேன் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த டிக்டாக் எப்போ பேன் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம கட்டாயம் ஞாபகம் வச்சிருக்கணும். ஸோ இதில் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரெண்டு ரிஸ்கையும் நம்ம வந்து எடுக்கணும். எந்த டைம் பீரியட்ல இந்த அப்ளிகேஷன் இல்லாமல் போகும் அப்படிங்கிறதும் நம்மளால சொல்ல முடியாத ஒரு விஷயம் தான். ஸோ இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் டிக்டாக் யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா நம்ம ஒரு வீடியோ பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு அடுத்து நம்ம அதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து டிக்டாக்ல வந்து ரொம்பவுமே ஃபாஸ்டா வந்து பார்க்கறதுக்கான சான்ஸ் வந்து கிடைக்கும். அது கூட பார்த்தீங்கன்னா வீடியோஸ்ல எண்ணிக்கை எண்ணற்ற அளவில் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சோஷியல் மீடியா நெட்வொர்க்காக தான் இப்போ வந்து டிக்டாக் வந்து இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்க யாராச்சும் டிக்டாக் யூஸ் பண்றீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ என்னுடைய டிக்டாக் அக்கௌண்ட்டும் கீழே லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்றதுக்கான சான்சஸும் இருக்கு. ஸோ நீங்க ஒரு ஆன்லைன் ஏர்னிங்கை வந்து உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற மொபைல் போனை யூஸ் பண்ணி ஒரு டிக்டாக் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி உங்களுடைய கிரியேட்டிவ் ஐடியாஸை யூஸ் பண்ணி அப்படின்னா கட்டாயம் ஏர்னிங்ஸ் பெற்றுக்கொள்றதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போதைக்கு ஸ்ரீலங்கால பார்த்தீங்கன்னா மொனடைசேஷன் வந்து டிக்டாக் வந்து கொடுத்தில்ல, லைவ்ல மட்டும் நம்மளுக்கு வந்து இப்போதைக்கு வந்து ஏர்ன் பண்றதுக்கான சான்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரமே பார்க்கலாம் டிக்டாக்கான ஏர்னிங் சான்சஸும் நம்மளுக்கு வந்து இலங்கையில் கிடைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ பார்க்கலாம் இனிவரும் காலங்களில் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்டாக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்க உங்களுடைய போன்ல இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருந்திருக்கும். ஸோ உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த டிக்டாக் பத்தி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி. We'll be right back.